ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இயல் 5ல் வந்து உரைநடை பகுதி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோன்னா தமிழ் 6ஆம் வகுப்பில் உள்ள இயல் 5ல் செயல் பகுதி வந்து பார்த்தோம், 2 பாட்டு. ஸோ இந்த பகுதியில் வந்து தமிழர் பெருவிழா இன்னொரு சாப்டரும் 2 சாப்டர் இருக்குது. ஸோ வந்து இந்த சாப்டர் இந்த எதில் வந்து கவர் ஆகும்னா, நான் வந்து சிலபஸில் எடுத்து காட்டுறேன். இந்த தமிழ் சிலபஸில் யூனிட் 7ல் வந்து கவர் ஆகும். யூனிட் 7ல் வந்து என்னென்ன கவர் ஆகும்னா, இந்த தமிழின் தொன்மை சிறப்பு இருக்குது பாருங்கள், இதில் வந்து கவர் ஆகும். ஸோ வந்து இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாகவே படிக்கணும். இது வந்து சிலபஸில் வந்து இல்லைன்னு வந்து பார்க்குறது கண்டிப்பாக வந்து சிலபஸில் வந்து இந்த மாதிரி கேட்டுருவாங்க, தமிழின் தொன்மை சிறப்பு அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ வந்து இந்த சாப்டர் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். அதாவது விரும்பி கொண்டாடுவது தான் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும். அதாவது உறவுகளோட சேர்ந்து, சொந்த பந்தங்களோட சேர்ந்து நம்ம கொண்டாடும் விழா தான் வந்து நமக்கு வந்து மகிழ்வை தரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் மனிதர்களுக்கு இடையே ஒற்றுமையை வளர்க்கும். இது வந்து இதனால் இப்படி பண்ணுறதுனால ஒற்றுமை வந்து வளர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழரோட நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கொண்டாடவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, தமிழோட நாகரிகம், வீரம் வந்து எடுத்துக்காட்டும் வகையில் வந்து பல விழாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கிறது. அதாவது இது வந்து விழாக்கள் வந்து கொண்டாட மட்டும் படாமல் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் வந்து இந்த பண்பாடை வந்து எடுத்து செல்றதுக்கு வந்து இந்த விழா வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து லாஸ்ட் வீக் தான் வந்து பொங்கல் திருவிழா வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வந்து அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ வந்து நம்ம வந்து பார்த்துருவோம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும். அதாவது நம்ம வந்து தமிழரை வந்து எப்படி வந்து வாழ்கிறாங்கன்னா, இயற்கையோடு இணைந்து தான் வாழ்வாங்க தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையை வணங்குதல் தமிழரோட மரபு. அது வந்து தமிழரோட மரபு என்னதுன்னா, இயற்கையை வந்து வணங்குறது. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றுறது தான், இயற்கையை வந்து போற்றும் வகையில் தான் வந்து நிறையா விழாக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவற்றில் வந்து சிறப்பானது என்னன்னா பொங்கல் விழா. போன வாரம் தான் முடிஞ்சிச்சு. ஸோ அவற்றில் வந்து சிறப்பானது வந்து பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா வந்து பொங்கல் விழா. உழவர்கள் ஆடித்திங்களில் தான் வந்து விதைப்பாங்க. ஆடியில் வந்து சீடை வந்து விதைப்பாங்க. தையில் வந்து அறுவடை பண்ணுவாங்க. தையில் வந்து அறுவடை எடுப்பாங்க. ஆடியில் வந்து விதைப்பாங்க, சீடை வந்து போட்டுட்டு தையில் வந்து அறுவடை செய்வாங்க. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தைத்திங்கள் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே அது ஏன் வந்து அன்றைக்கி வந்து கொண்டாடுறாங்கன்னா, ஏன்னா தையில் வந்து அறுவடை செஞ்சால் தான் அவங்க வந்து அதை வச்சு அவங்க வந்து அவங்களோட குடும்பத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு காசுலாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அறுவடை என்னத்தை வந்து அறுவடை செய்கிறாங்களோ அதை வச்சு பயனை வந்து அடைவாங்க. ஸோ அதனால தான் அந்த அறுவடை நாள் அன்னைக்கு வந்து தைத்திங்கள் முதல் நாளில் வந்து பொங்கலிட்டு வழிபடுவார்னு சொல்கிறாங்க. எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர். இந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து எந்த சமயம்னா அறுவடை திருவிழா, அந்த இயற்கை சமயத்தில் வந்து இயற்கை அன்னையை வந்து பசுமையான ஆடையை வந்து உடுத்தியிருப்பாங்க, பல நிற பூக்களை வந்து சூடியிருப்பாங்க. அப்புறம் வந்து காயும் கனியும் கரும்பும் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கும். அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இந்த டைமில் வந்து கரும்பு வந்து விளையும், நிறையா சாப்பிடுவோம், நிறையா வந்து வியாபாரமும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் வந்து இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். ஸோ வந்து இந்த நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா, உழவர்கள் வந்து இயற்கை மட்டும் நன்றி சொல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து இயற்கைக்கு நன்றி சொல்லிடுறாங்க முதல் நாளில். அதுக்கு அடுத்து தம்மளோட வந்து உழைத்த கால்நடைகளுக்கும் வந்து விலங்குகளுக்கும் வந்து இந்நாளில் வந்து நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். அப்புறம் பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பொங்கல் திருவிழா வந்து 2லேருந்து 4 நாள் வரைக்கும் கொண்டாடப்படுது. அது வந்து வட்டாரத்துக்கு வந்து வட்டாரம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போகி திருநாள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பழையன கழிதலும்
புதியன புகுதலும். இது வந்து எந்த நூலில் வந்து இருக்குன்னா நன்னூல் நூற்பா. நல்லூர் நூற்பால் வந்து 462வது பாட்டில் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்குங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து இந்த பாக்ஸில் கொடுத்தது வந்து பார்த்துருவோம். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளே வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகையை வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ வந்து மலை தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து வளம் தருது. அந்த மலையை வந்து போற்றி புகழும் பொருட்டு தான் வந்து இந்த போகி பண்டிகையை வந்து இந்திர விழாவாக வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ வந்து அதுதான் வந்து நம்ம இப்போ வந்து போகி திருநாள் வந்து அப்படின்னு கொண்டாடுறோம். இந்திர விழா அப்படின்றது அந்த நாளில் வந்து கொண்டாடியிருக்காங்க. அதுதான் வந்து இப்போ நம்ம வந்து பேர் மருவினா பேர் வந்து மாற்றி போகி திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஸோ வந்து இந்த போகி திருநாள் வந்து எப்போ வந்து வரும்னா மார்கழி மாதத்தின் இறுதி நாளில் வரும். ஸோ வந்து இதே வந்து கொஸ்டினாக கேட்க வாய்ப்பு இருக்குது நிறையா. மார்கழி மாதத்தின் முதல் நாளில் வந்து வருமா, இறுதி நாளில் வந்து வருமா அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணி. ஸோ வந்து இறுதின்னு போட்டுருங்க, அதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ வந்து அடுத்து வந்து பொங்கல் மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். இத்திருநாள் அன்று வாசலில் வந்து கோலம் விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாவிலை தோரணம் வந்து கட்டுவாங்க. அப்புறம் புது பானையில் வந்து புத்தரிசியோட வெல்லம் முந்திரி நெய் போட்டு பொங்கல் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த லைன் மட்டும் பார்த்துக்குங்க, மற்றதான் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்புறம் பொங்கி பொங்கி வரும் வேளையில் பொங்கல்னு சொல்லுவாங்க, இது வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் வந்து மகிழ்ச்சி வந்து பெருகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்களோட நம்பிக்கை. ஸோ வந்து பாசிட்டிவ்க்காக இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த பேராகிராஃப்னால் உள்ளது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் வந்து லைட்டாக பார்த்துக்குங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து இந்த சாப்டர் இம்பார்ட்டன் தான். ஆனால் எல்லா லைனுமே வந்து படிக்க முடியாது. எது வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதை மட்டும் பார்த்துருவோம். ஏன்னா டைம் வந்து கம்மியாக இருக்குது, இன்னும் 5 மாதம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ வந்து பார்த்துருவோம். அடுத்து வந்து தை முதல் நாளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. அப்புறம் தை 2ஆம் நாள் அன்று திருவள்ளுவர் நாள் கொண்டாடுது. அதாவது தை முதல் நாளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு, இது நல்லா வச்சுக்கோங்க. தை முதல் நாளில் வந்து திருவள்ளுவர் ஆண்டு, அதே வந்து தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள். ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் வச்சுக்கோங்க. தை முதல் நாள் வந்து ஆண்டு, ஃபஸ்ட்டு வந்து ஆண்டு, அதாவது 2024லேருந்து 2025க்கு போகிறப்ப அந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து ஆண்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. செகண்டு தான் வந்து நாள் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து மாட்டுப்பொங்கல். ஸோ வந்து போகி பொங்கல் பார்த்துட்டோம். அடுத்து வந்து மாட்டுப்பொங்கல். அதாவது மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இந்த மாடு வந்து செல்வத்தை வந்து ஈட்டி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திருவள்ளுவர் கிமு 31 வந்து பிறந்தார். அதனால் வந்து திருவள்ளுவர் ஆண்டை வந்து கணக்கிட வந்து எப்படி வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடைபிடிக்கிறாங்கன்னா நடைமுறை ஆண்டோட 31 வந்து கூட்டிக்கிட்டால் அதை வந்து நடைமுறை திருவள்ளுவர் ஆண்டை வந்து ஆறிடும். இப்போ வந்து 31 வந்து திருவள்ளுவர் ஆண்டு, இதோட திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடக்கூடிய நம்பர் சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து 2025 இருக்கோம். 2025ஓட 31 கூட்டினா 2056 வரும். ஸோ வந்து இந்த கொஸ்டின் கூட இந்த வருஷம் டிஎன்பிசியில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை பார்த்துக்குங்க. ஸோ வந்து இந்த மாட்டுப்பொங்கல் நாளில் வந்து மஞ்சு விரட்டு வந்து நடக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மஞ்சு விரட்டை வந்து எப்படின்னா சொல்லலாம்னா, அது வந்து ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்கிறாங்க மஞ்சு விரட்டு. அது வந்து எப்படி சொல்லலாம்னா மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ வந்து மஞ்சு விரட்டு அப்படின்றது வந்து பேர் வந்து பார்த்துக்குங்க. மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த பாக்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதையும் வந்து பார்த்துருவோம். இந்த அறுவடை திருநாள் வந்து இந்த இப்போ நம்ம வந்து பொங்கல் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஸ்டேட்லாம் வந்து எப்படி வந்து கூப்பிட்றாங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம் அண்ட் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பஞ்சாபில் வந்து லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குஜராத்து, ராஜஸ்தானில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உத்தரையான்னு சொல்கிறாங்க. ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசில் வந்து மகர சங்கராந்தின்னு சொல்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தானில் வந்து
உத்தரையான்னு சொல்கிறாங்க. பஞ்சாபில் வந்து லோரின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி நான் வச்சுக்கலாம்னா, பஞ்சாப் வந்து லாரி வந்து நிறையா ஓட்டுவாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க, பஞ்சாப் லோரி. அப்புறம் குஜராத், ராஜஸ்தான். இதில் வந்து இந்த குஜராத், இந்த ராத் நைட்டு வருதுல்ல, நைட்டு. அப்புறம் வந்து ராஜா, இந்த ரா அப்படின்னு வருது. அப்படின்றப்ப இங்கே இதுலேயும் வந்து ராயன் இருக்குது. ஸோ வந்து இந்த ரா வச்சு நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஆந்திரா, கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசில் வந்து மகர சங்கராந்தி. ஸோ வந்து இது ரெண்டுமே 3 இருக்குது. இதில் 2 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து அதில் இல்லாதது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, தேர்டுக்கும் செகண்டுக்கும் ஷார்ட்கட் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இதில் இல்லாதது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வந்து இந்த சாப்டரில் வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். கதிர் முற்றியதும் என்ன செய்வாங்கன்னா, அறுவடை தான் செய்வாங்க. கதிர் முதிர்ந்ததும் அறுவடை செய்வர். அப்புறம் விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் என்ன பண்ணுவாங்க, தோரணம் கட்டுவார்கள். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நுழைமுள்ள வந்து பார்த்துருப்போம். அடுத்து பொங்கல் அன்று, இதை வந்து சேர்த்துலனா வந்து பொங்கல் அன்று இருக்கிறத வந்து பிரித்து எழுதி கொடுத்துருக்காங்க. நம்ம சேர்த்து எழுதுறப்ப பொங்கல் அன்று வருது. அப்புறம் போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுதுனா வந்து போகி கூட்டல் பண்டிகைன்னு வரும். இதான் ஆன்சரு. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் நன்னுள்ள வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் வரும். அதே மாதிரி பட்டு போன மரத்தை காண என்ன வரும்னா துன்பம் வரும். இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்னன்னா மனம் கவரும் மாமல்லபுரம். ஸோ வந்து இந்த சாப்டர் பார்ப்போம். ஸோ வந்து இந்த சாப்டர் எந்த இதில் வந்து கவர் ஆகும்னா யூனிட் 7 வந்து தமிழ் தொன்மை மற்றும் சிறப்பில் வந்து கவர் ஆகும். ஸோ வந்து இந்த சாப்டரையும் பார்த்துருவோம். மனம் கவரும் மாமல்லபுரம். ஸோ வந்து கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் வந்து நாகரிகத்தையும் வந்து உலகத்திற்கு வந்து உணர்த்துகிறது. தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்து வந்து இருந்துருச்சு. தமிழர்கள் வந்து எதில் வந்து சிறப்பாக இருந்திருக்காங்கன்னா ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்து இருந்தாங்க. அப்புறம் காலத்தில் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை வந்து படைத்திருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன. அவற்றில் ஒன்றை காண்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தமிழர்கள் வந்து காலங்களுக்கு அழியாத அளவுக்கு வந்து நிறையா வந்து பண்பாட்டை வந்து வளர்க்குற மாதிரியும் நாகரிகத்தை வந்து வளர்க்குற மாதிரியும் இந்த உலகத்திற்கு வந்து நிறையா வந்து உணர்த்தியிருக்கு இலக்கியங்கள் மூலயமா. அப்புறம் வந்து அழியாத கலை செல்வங்கள் வந்து பல வந்து படைத்துள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கலைநயம் குறையாமல் வந்து நிறையா இந்த மாதிரி மாமல்லபுரம் இந்த மாதிரி நிறையா வந்து இடம் இருக்குது, அதை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இதுலேயும் வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். லைன் பை லைன் வந்து பார்த்துட்டு இருந்தால் அடுத்த இயல் வந்து போக முடியாது. நம்ம வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து இதில் வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா நரசிம்மவர்மன் அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இவர் வந்து மற்போரில் வந்து சிறந்தவர். அதனால் வந்து இவரை வந்து மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த இவர் வந்து நரசிம்மவர்மன் வந்து பல்லவ மன்னன். ஸோ வந்து பல்லு நரன்னு இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க, பல்லு நரன்னு இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. இவர் வந்து மற்போரில் சிறந்தவர், அதனால் எனக்கு வந்து மாமல்லன் அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா கனவு வந்து ஒரு வந்து குழந்தை காணும், நாளைக்கு வந்து டூருக்கு போகிற மாதிரி அந்த பாப்பா வந்து கனவு காணும், அதான் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இதில் எது வந்து இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நல்லா பார்த்துருவோம். ஸோ வந்து இதான் வந்து பல்லவ மன்னன், இவரை தான் வந்து நரசிம்மவர்மன் சொல்கிறாங்க. இவர் தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருப்பார். ஸோ வந்து அடுத்த பாயிண்ட் வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா ஒரே பாறையில் வந்து செதுக்கி செய்யப்பட்ட கோவில் வந்து இருக்கும். அது வந்து எதுனா ரத கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து 5 ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 5 ரதங்களும் உள்ள ஒரு இடம் இருக்குது போல், அதுதான் வந்து பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சம் அப்படின்னா 5 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்புறம் இது வந்து எந்த நூற்றாண்டை வந்து சேர்ந்ததுன்னா 7ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது. யார்? நரசிம்மவர்மன் வந்து 7ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர், அதை நான் வச்சுக்கோங்க. அடுத்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, என்னென்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அஜிடன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்ச பாண்டவர் ரதம், ஒற்றைக்கால் யானை, குகை கோயில், புலிக்குகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணெய் பந்து பெருசாக இருக்கும், அப்புறம் வந்து கலங்கரை விளக்கம். இதான் வந்து மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். அதாவது நரசிம்மன் வந்து இவரோட சன்ன, தந்தை வந்து யாருன்னா
மகேந்திரவர்மன் பல்லவர். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிற்ப பணி தொடங்கியது எப்போ வந்து இந்த சிற்ப பணி இந்த மாமல்லபுரம் வந்து தொடங்குச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து 4 தலைமுறையாக வந்து இந்த மாமல்லபுரம் வந்து தலைமுறையாக வந்து 4 தலைமுறையாக இந்த மாமல்லம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அர்ஜுனன் தபஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு வந்து வியந்து போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கனவுல. ஸோ வந்து அடுத்த பேஜ் பார்த்துருவோம். இந்த அர்ஜுனன் தபஸ் வந்து எப்படி இந்த பேர் சொல்கிறாங்கன்னா, இது வந்து புடைப்பு சிற்பங்கள். ஏன்னா வந்து புடைப்பு சிற்பங்கள்லாம் இதுதான். இது வந்து ஒளியை வச்சு அடித்து நல்லா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த 2 பாறையிலையும் வந்து 150 மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அர்ஜுனன் தவம் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதனால் இதை வந்து அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அர்ஜுனன் தபசு வந்து பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நான் வச்சுங்க. அர்ஜுனன் தவம்ன்றத அந்த அர்ஜுனன் தவம் பண்ணுறது தான் வந்து அர்ஜுன் தபஸில் இருக்கும். ஸோ வந்து இந்த அர்ஜுன் தபஸ் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பகீரதன் தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இது வந்து அர்ஜுனன் தபஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அர்ஜுனன் தபஸ் தான் சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. ஸோ வந்து இதுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாக உள்ளது. இது மாமல்லபுரம். அதை பார்த்துக்குங்க. அடுத்து வந்து சிற்ப கலை வடிவமைப்புகளில் 4 வகைப்படும். என்னென்ன வகைனா குடைவரை கோயில், ஒற்றைக்கல் கோயில், கட்டுமான கோயில், புடைப்பு சிற்பங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். சிற்ப கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். ஒன்று வந்து குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், அப்புறம் புடைப்பு சிற்பங்கள் 4 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா, மாமல்லன் வந்து கனவுல வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஊரின் பேர் வந்து மாமல்லபுரம். 2க்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளதே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இவரோட பேருக்கும் இந்த ஊருக்கும் ஏதோ ஒற்றுமை இருக்குதுன்னு இந்த கனவுல சொல்கிறா. ஸோ வந்து இந்த மகாபலிபுரம் அப்படின்ற பேர் வந்து அவரோட தந்தை யார், மகேந்திரவர்மன்ட்ட வந்து நரசிம்மவர்மன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பார். அந்த கேள்வினால தான் இந்த மகாபலிபுரமே பிறந்திருக்கும். அதனால் மகாபலிபுரம்னு சொல்லிட்டு தன்னோட மகனோட பேராகிய நரசிம்மவர்மன் இல்லாட்டி மாமல்லன் சொல்கிறாங்க. அதனால் மாமல்லன் இருக்க தான் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரவர்மன் வந்து வச்சுருப்பார். ஸோ வந்து அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த சாப்டர்லேருந்து அவ்வளோதான். இம்பார்ட்டான நியூஸ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு சாப்டரில் வந்து என்ன இருக்குன்னா இலக்கணம் இருக்குது, மயங்கொலிகள். ஸோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ கைஸ். இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.